தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை தேடி அலைஞ்சிட்டு நம்ம இளமதி எந்த வேலையும் கிடைக்காம ரொம்ப டயர்டா அப்படியே வீட்டுக்கு வராங்க. இளமதி வந்த உடனே வேணும்னே வெறுப்பேத்துறதுக்காக இந்த ரஞ்சிதமும், கலாவும் சேர்ந்துக்கிட்டு பாட்டு போட்டு கலாய்க்கிறாங்க. நலந்தானா நலந்தானா அப்படிங்கிற சிம்பு பாட்ட போட்டு வேணும்னே இளமதிய வெறுப்பேத்துறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இளமதி சும்மா இருக்குமா? பதிலுக்கு பதில் வச்சு செஞ்சு விட்டுட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் மறுநாள் காலையில எழுந்திரிச்ச உடனே நம்ம இளமதி ஒரு நாடகத்த ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தான் கன்சீவ் ஆன மாதிரியும், அதனால வாமிட் வர்ற மாதிரியும், வெளியில போயிட்டு வாந்தி எடுக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே ரஞ்சிதா கேட்குறப்ப, இது பார்த்தீங்கன்னா, பித்த வாந்திலாம் இல்ல. நான் கன்சீவ் ஆயிட்டேன். அந்த வாந்தி தான் அப்படின்னு நம்ம இளமதி சொல்ல, "இல்ல, இல்ல இதெல்லாம் நான் நம்பவே மாட்டேன்" அப்படின்னு பரமனும், கலாவும் சொல்ல, "வேணும்னா நீங்களே என்னைய ஹாஸ்பிட்டல் அழைச்சிக்கிட்டு போய் செக் பண்ணுங்க" அப்படின்னு சொன்ன உடனே, "நான் என்ன வரமாட்டேன்னு நெனச்சியா?" அப்படின்னு நம்ம பரம இளமதியோட சேர்ந்து ஹாஸ்பிட்டல் வந்துடுறாப்புல. அதுக்கப்புறம் என்ன, ஓபிலாம் போட்டு செக் பண்ண போறப்ப டாக்டர் கிட்ட நம்ம இளமதி உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி நான் கன்சீவாலாம் இல்ல. எங்களுக்குள்ள எதுவுமே நடக்கல. என் புருஷன திருத்துறதுக்காக தான் இப்படி ஒரு பொய்ய சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு, நர்ஸுகிட்டயும் நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, தான் சொல்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதே மாதிரி வெளியில பரமங்கிட்ட நர்ஸு, "உங்க மனைவி கர்ப்பமா தான் இருக்காங்க. நீங்க அப்பாவாயிட்டீங்க. கங்ராச்சுலேஷன். இந்த மாத்திரை மருந்தெல்லாம் குடுங்க. நல்லா பார்த்துக்குங்க" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்ப பரமனுக்கு என்ன செய்றதுன்னே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு.